Welcome to my channel Longer Princess and this is me Kavipriya. இன்னைக்கு என் முடியல ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? இப்படிலாம் காட்டினா தான் தெரியும் லைட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நான் கலர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய ஹேரை வந்து நான் கலர் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கலரை நான் எங்கே பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்னு தானே நீங்கள் வந்து கேட்குறீங்க. எஸ், நான் வீட்லேயே தான் பண்ணேன், நானே தான் பண்ணிக்கிட்டேன். அதுவும் வந்துட்டு கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ முடி போயிடும் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் யோசிச்சுருந்துருப்பீங்க. பட் இது அந்தளவுக்கு மோசமான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணல. ஒரு வைரலான ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் இந்த கலரிங் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்கல்ல, எப்படியாவது ஒரு தடவையாவது நான் வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ எஸ், என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணி கலர் பண்ணணும் பார்த்துலாமா? எஸ், இந்த கோம்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆரஞ்ச், ரெட், பர்பிள், பிங்க், ப்ளூ அண்ட் க்ரீன் கலர். ஸோ மொத்தமாக வந்து 6 கலர்ஸ் ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த பேக்கில் ஸோ அழகாக வந்துட்டு இதை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கலர்ஸ் இப்படி ஒரு பேக்கில் வந்து நம்மளுக்கு வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளுடைய சீப்பை எப்படி யூஸ் பண்ணுவோம் தலைமுடி வரதுக்கு, அதே மாதிரி தான் இந்த கோம்பியை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு பேட்டர்னில் தான் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி டேரெக்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கோம்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கலர்ஸ் வந்து நல்லாவே விசிபிளாக நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த கலர்ஸ் ஒரு கலரோட இன்னொரு கலர் வந்து பிளெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2-3 கலர் நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்துட்டாங்க. அவங்களுக்கு கலர் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் நான் கேட்டேன், கேமரா இருக்குது அப்படின்றதாங்க கொஞ்சம் டீசெண்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படி வேணா சொல்லுங்க. தெரியுதா? கலர் தெரியுதா? தெரியுது. நல்லா இருக்கா? என்ன தோணுதோ சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஸோ ஸ்வீட்டில் அண்ட் இந்த கோம்போட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. மேலே வந்து அந்த சாக்கை லாக் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சாக்கை வெளியில் கூட எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும் போது கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சி பயந்தேன். பட் உடையில. ஸோ ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சாக்கு ஏதாவது காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி சாக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னாலும் இதில் நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குமான டைரக்ஷனும் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணும் போது ஷாம்பூ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் இந்த கலர்ஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கின்லேயும் சில பேர் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கலரிங் கோம் சாக் என்ன வேணால் சொல்லலாம். இதை பற்றின என்னுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆசைப்படுறீங்க ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸை வந்து இது நிறைவேற்றுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து பெருசாக நம்மளுடைய முடியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கல. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு சாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஹேரில் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணிடுறோம் அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 வீக் ஒரு 2 to 3 days வரைக்கும் கூட நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேருடைய டெக்ஸ்டர் வந்து போயிடும். கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆசைக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாமே தவிர அப்பப்போ அடிக்கடி நீங்கள் இதை வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்றதான் நானும் சொல்வேன். ஈவன் இதை வந்துட்டு கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம், பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜில் இருக்கவங்க வேணால் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து ஹேரில் வந்து லென்த்தில் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து வாஷபிள். நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வாட்டர் யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் இதை வந்து வாஷ் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு இதில் கலர்ஸ் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். லைட்ஸுக்காக நான் அப்பப்போ இப்படி காட்டும் போது தெரியுது. பட் உண்மையிலேயே லைட்ஸ்லலாம் நம்ம போகும்போது சன்லைட்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும்.
முடிஞ்சால் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஹேர் ரிலேட்டட் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறேன். அதுக்கு மேலே ஏன் திக்காக பண்ணலை அப்படின்னா எனக்கு அந்த தைரியம் இல்லை. ரொம்ப வந்து என் முடியை வந்து நான் ஹார்ம் பண்ணிக்க விரும்பலை. ஸோ அதனால் நான் ரொம்ப ஹெவியாக கலர்ஸ் தெரிகிற மாதிரி நான் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கம்மி குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பிள் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து ஆசைக்கு ரொம்ப அக்கேஷ்னலாக எங்கேயாவது போகணும், ஸ்பெஷலாக நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். அண்ட் அட்ராக்டிவாக 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் எனக்கு தோணுதோ அங்கெல்லாம் ஒரு கலர் நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து கலரிங்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. பட் ஆசைக்கு இங்கே ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். அப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு ரெட் கலர் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்ப்ளீட்டாக நான் பண்ணலை. பட் இன் ஃப்யூச்சரில் உண்மையிலே எங்கேயாவது நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி இந்த வீடியோவில் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நிறைய கேப்க்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டு திருப்பியும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். முக்கியமாக நான் அடித்த இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்ன கலர் நான் வந்து மேஜராக அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is me, Kavipriya, saying tata, bye bye. Keep supporting and keep smiling.